Daily. Taste the Daily. அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். ஏங்க, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். ஏங்க, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். ஏங்க, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். ஏங்க, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். ஏங்க, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி தொடர்பான அமித்ஷாவின் கருத்து குறித்து செய்தியாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என அமித்ஷா பேட்டி அளித்திருந்த நிலையில் அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என இபிஎஸ் பதிலளித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். அமித்ஷாவின் கருத்து தொடர்பாக அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? இது பற்றிய முழு விவரம் என்ன? அகிலா, வணக்கம். அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு இபிஎஸ் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்குள் இன்னும் தொடர்ந்து குழப்பம் நீடிப்பதைத்தான் இருவருடைய அந்த பேட்டிகளும் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது இன்றைய தினம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு விரிவான பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசியிருக்கின்றார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதில் நிச்சயமாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இடம்பெறுவார்கள், அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும் என்ற பொருளிலே அவர் அந்த பேட்டியை கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக கடலூரில் புதுச்சேரி பகுதியை ஒட்டிய பகுதியிலே செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அமித்ஷா அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று ஒரு வரியில் பதிலை சொல்லிவிட்டு அவர் வேகமாக கடந்து சென்று விட்டார். அமித்ஷா அவர்களுடைய அந்த கருத்து குறித்து அவர் நீளமான ஒரு பதிலை தெரிவிக்கவில்லை. அதாவது தான் பேசக்கூடிய அந்த கருத்து, அந்த பதில் என்பது மேலும் கூட்டணிக்குள் சிக்கலை வலுப்படுத்தக்கூடாது, அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு எதிர்பேச்சாக இருக்கக்கூடாது என்ற பொருளில் அவர் சுருக்கமாக பேசியிருக்கலாம் என நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அதிமுக தொண்டர்கள், அதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஒரு விரிவான பதிலை எதிர்பார்க்கிறார்கள். அந்த ஆட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லக்கூடிய அதிமுக பாஜக ஆட்சி அமைந்தால் அதில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க போகின்றதா அல்லது பாஜக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கிறது. இதில் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையோ அல்லது அதிமுகவினுடைய மற்ற முக்கிய நிர்வாகிகளோ அவர்கள் கூட்டணி கட்சியினருடைய அந்த மந்திரி சபை, அந்த கூட்டணி மந்திரி சபை என்பதிலே அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவர்கள் வெளிப்படையாகவே அதை பத்திரிகை மூலமாகவும் மேடை பேச்சுகள் மூலமாகவும் உள்ளரங்கு கூட்டங்களிலும் தெளிவுபடுத்தி வருகிறார்கள். இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து தனித்த ஒரு கட்சி மட்டும்தான் மந்திரி சபையை அமைத்து வருகின்றது. கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள்.
கூட்டணியிலே தேர்தலை சந்திக்கலாம், ஆனால் ஆட்சியில் கூட்டணி என்பது கூடாது. அவ்வாறு இருந்தால் எந்த ஒரு முடிவையும் விரிவாக எடுக்க முடியாது, எடுத்த முடிவில் உறுதியாக நிற்க முடியாது, அது பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இது போன்ற விஷயத்தை நாம் பல மாநிலங்களிலே பார்க்கின்றோம் என்று மேற்கோள்களை காட்டி அவர்கள் இந்த பதிலை அதிமுகவினர் சொல்கின்றார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தவரையிலே நிச்சயமாக தாங்கள் இந்த பாஜக அமைச்சரவையிலே, அதாவது ஆட்சி அமைந்தால் அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். காரணம், இந்தியாவில் 17 மாநிலங்களிலே அவர்கள் நேரடி ஆட்சியில் இருக்கிறார்கள். இந்தியாவின் பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியில் இருக்கின்றார்கள். அப்படி அனைத்து மாநிலங்களிலும் அவர்களது ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி நடைபெறக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக ஆக முடியவில்லை என்பது டெல்லி தலைமையினுடைய நீண்ட நாள் ஆசையாக கனவாகவே இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால், தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டுமானால், தமிழ்நாட்டில் மந்திரி சபையில் அவர்கள் இடம்பெற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு இந்த 2026 தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அதன் காரணமாகத்தான் அமித்ஷா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக தலைமை தாங்களே இல்லை இல்லை என்று தெரிவிப்பதை விட 2 கட்சிகளின் தலைமைகளும் அமர்ந்து பேசி இதில் யாருக்கு என்ன கோரிக்கை இருக்கிறது, இதை ஏன் செயல்படுத்த முடியாது என்பதை அவர்களுக்குள்ளாக பேசி வெளிப்படையான ஒரு முடிவை அறிவித்தால் மட்டும்தான் இதில் ஒரு முழுமையான ஒரு பதில் கிடைக்கும். அதே போல அதிமுக மற்றும் பாஜக அடிமட்ட தொண்டர்கள், கிளை செயலாளர்கள் இவர்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வசதியாக இருக்கும். இல்லை என்றால் 2 தரப்பு தலைமைகளும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தால் இது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக போகும் என்பதை தாண்டி உட்கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே பெரும் குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இது போன்ற கட்சிகளினுடைய நிர்வாகிகள் அவர்களும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் மதிமுக இன்று காலை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை, திமுக தான் பெரும்பான்மை பெறும், திமுக ஆட்சி, அதாவது அவர்கள் மட்டுமே அமைச்சர்கள் இடம்பெற்றால் போதுமானது என்ற அடிப்படையிலே அவர் ஒரு பதிலை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அதிமுகவை பொறுத்தவரையிலே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அது சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அவர்களெல்லாம் கூட தொடர்ந்து இந்த முறை கூட்டணி ஆட்சி வேண்டும், தேமுதிக கேட்கிறது, பாமக கேட்கிறது, இது போன்று அதிமுக கூட்டணிக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படும் கட்சிகள் கூட தொடர்ந்து எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், அதிமுக கூட்டணி ஆட்சி, அதாவது அந்த ஆட்சி அமைத்தால் அதில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பங்கேற்க வேண்டும், ஒவ்வொரு முறை நாங்கள் வாக்களித்து விட்டு வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் செல்ல வேண்டுமா, நீங்களே ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பீர்களா, எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் எப்போது நிறைவேற்றுவது, எங்களுக்காக உழைத்த அந்த நிர்வாகிகள் எப்போது அதிகாரத்திலே சென்று அமர்வது, காலம் முழுவதும் நாங்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அல்லது வெறும் நிர்வாகிகளாகவுமே இருந்துவிட்டு போக முடியுமா, எங்களுக்கும் கோட்டையிலே சென்று பல்வேறு கோப்புகளிலே கையொப்பமிடக்கூடிய அதிகாரம் வேண்டும் என்ற ரீதியில் ஏறக்குறைய தமிழ்நாட்டின் பெரும்பான்மை கட்சிகள் அந்த மனத்தில் அந்த எண்ண ஓட்டத்தில் வந்துவிட்டன. எனவே இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து திமுகவிற்கு பொறுத்தவரையிலே தற்போது உட்கட்சி கூட்டணியில் பெரிய நெருக்கடி இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் வெளிப்படையாக எந்த இடத்திலும் பேட்டி கொடுக்கவில்லை, எந்த இடத்திலும் அவர்கள் அந்த கூட்டங்களிலும் பேசவில்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக அமித்ஷா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 2 செய்தித்தாள்கள், அதாவது தினத்தந்தி மற்றும் தினமலர் போன்ற செய்தி ஊடகங்களிலே அவர் பேட்டியாகவே கொடுத்திருந்தார். அதற்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவிப்பது போல, அதாவது எங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் EPS தான் என்று அதோடு நிறுத்தி கொண்டார். அதற்கு மேல் கூட்டணி மந்திரி சபை என்பது குறித்தெல்லாம் அவர் எந்த இடத்திலும் பேசவில்லை. எனவே சற்று சமரசம் ஏற்பட்டிருப்பதாக நம்பப்பட்டது. ஆனால் இன்று மீண்டும் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான், எங்களது கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரி சபையில இடம்பெறுவார்கள் என பேசியிருப்பது அந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பதை உறுதியாக பார்க்க முடிகின்றது. Taste the Daily.